புதினம் தெரியுமோ? புதினம் தெரியுமோ? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னப்பா பாத்தியார் பாட்டோட தொடங்கி விட்டியா? ஓமடியப்பா, தூட்டுவோர் தூட்டட்டும், போற்றுவோர் போட்டட்டும், நாம நேர்வழியில் நடந்த யாருக்கு பயப்பட வேண்டும் கண்டியே? ஓமப்பா, அதுவும் சரிதானே. பவளம் சாயத்தை குறைச்சு கொஞ்சம் தேத்தனிதாவன் குடிச்சு போட்டு புதினத்தை சொல்லுவான். ஓமங்கோ கொண்டு வாரேன். ஆரெல்லாம் தங்கட கை சுத்தம் என்று சொல்லுகினமோ அங்கதான் சிக்கல் இருக்குண்டு அர்த்தம். திசை காட்டி அரசாங்கம் தாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஊழலை ஒழிப்போம், மோசடியை குறைப்போம், அதிகார துஷ்பிரயோகத்தை இல்லாமல் செய்வோம் என்று முழங்கி கொண்டுதான் வந்தவர். ஆனாலும் அவைகளும் முந்தின அரசாங்கங்கள் மாதிரித்தான் நடந்து கொள்ளினம் என்று ஜனங்கள் இப்பவே புறுபுறுக்க தொடங்கிட்டுதாள். அதுக்கு நல்ல உதாரணம் பெனை அபிவிருத்தி சபை விஷயம்தான். ஏற்கனவே இந்த பெனை அபிவிருத்தி சபைக்குள்ள நிறைய குத்து வெட்டுகள் உள்ளடி வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த காலத்தில்தான் திசை காட்டி அரசாங்கமும் பதவிக்கு வந்தது. வந்த உடனேயே பழைய தலைவரை தூக்கி போட்டு புதுசா ஒருத்தரை போட்டது. கட்சி சார்பில்லாமல் உண்மையாவே எங்கட பிரதேச அபிவிருத்தியில அக்கறையும் ஆளுமையும் கொண்டவரை தலைவர் பதவியில இருத்தினதால ஜனத்துக்கு அரசாங்கத்தில் ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனா அந்த நம்பிக்கை கிழமை கணக்கில் கூட நின்று பிடிக்கல. அவரில முந்தி ஏதோ குற்றம் இருந்ததா என்று சொல்லி கொஞ்ச நாளிலேயே அவரை தூக்கி போட்டு இன்னொருத்தர போட்டினான். ஆனா அதுக்கு பிறகும் சபையில ஒரே செலப்பு தான். பெண்ணை அபிவிருத்தி சபை ஒரு பணம் காய்க்கிற சபை என்றதால எனவே இதுல கண் வச்சபடி இடிக்கினான். இந்த சபையின் ஹெட் ஆபீஸ் யாழ்ப்பாணத்துல இருந்தாலும் அதிண்ட ஒரு கிளை கொழும்பில இருக்காம். அங்க இருந்தபடிதான் முந்தின தலைவரும் உள்ளக கணக்காய்வாளரும் வேலை செய்திருக்கிறான். ஆனால் அப்படி ஒரு ஆபீஸ் கொழும்பில இருக்கணும் என்று சபையின் சட்டத்துல இல்ல. அதால கொழும்பில இருக்கிற ஆபீஸை மூடி போட்டு அங்க இருந்த உள்ளக கணக்காய்வாளரை இஞ்ச வர சொல்லி இருக்கிறான். ஆனால் அமைச்சு மட்டத்தில் இருந்து அப்படி செய்யக்கூடாது என்று அழுத்தங்கள் வந்திருக்கு. அதையும் மீறி சபைக்காரர் உள்ளக கணக்காய்வாளரை தற்காலிகமாக வேலையை விட்டு நிப்பாட்டி போட்டு கொழும்பு ஆபீஸை மூடி போட்டினான். அதால கணக்க காசு சபைக்கு லாபம். ஆனா தங்கட சொல்லை மீறி சபைக்காரர் இப்படி செய்து போட்டின வண்டு உதுக்கு பொறுப்பான அமைச்சர் சபைக்காரரை கூப்பிட்டு கடும் பேச்சான். அந்த அவமானத்தை சகிக்க முடியாமல் சபையில இருந்த பேராசிரியர் ஒருத்தர் இடையிலேயே எழும்பி நீங்களும் வேண்டாம் உங்களோட சபையும் வேண்டாம் என்று பதவியை ரிசைன் பண்ணிட்டார். அதுக்கு பிறகுதான் தலைவரையும் பதவியில இருந்து தூக்கினவர். இனி திரும்ப கொழும்பு ஆபீஸையும் திறந்து சிங்கள ஆள் ஒருத்தரைத்தான் தலைவரா போட அலுவல் நடக்குதான். இப்ப சொல்லுங்கோ, உந்த அரசாங்கமும் பழைய ஆக்கள் மாதிரி தானே அதிகார திமிரோட சட்டத்தை மதிக்காமல் தான் நினைச்சபடி மோசடிகளுக்கு உடந்தையாத்தானே நடக்குது.